முருகாசரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. மிகுந்த ஆசைகளில் பற்று உடையவனாகிய என்னை மனதில் உண்மை பொருள் இன்னது என ஆராயாத மூடனை உன் திருவுருளை பெற்றவனாக்கி உயர்ச்சி பெற்ற மேலான வேதத்தில் குறிக்கப் பெற்ற நல்ல பிள்ளையாக்கி சிறந்த தவ ஞானத்தை பெறுமாறு உனது திருவடிகளை தந்தருள்வாயே என்று நம்மை வேண்ட வைக்கிறார் அருணகிரி பெருமான். கருத்திதப்படி எனும் பாடலையும் பொருளையும் விரிவுரையும் கேட்டு இறுதியிலே தலச்சிறப்பை நோக்குவோம். முருகாசரணம். குகார்ப்பணமஸ்து. கருத்திதப்படு காமாலீலைகள் விதத்தை நத்திய வீணா வீணிகள் கவட்டு விற்பன மாயாவாதிகள் பல காலும் கருத்திதப்படு காமாலீலைகள் விதத்தை நத்திய வீணா வீணிகள் கவட்டு விற்பன மாயாவாதிகள் பல காலும் கரை துரைத்திடு மோகாமோகிகள் அழிக்குலப்பதி கார்போல் போதிகள் கடைக்கணில் சுழலாயே பாழ்மடு வினையேனை கரை துரைத்திடு மோகாமோகிகள் அழிக்குலப்பதி கார்போல் போதிகள் கடைக்கணில் சுழலாயே பாழ்மடு வினையேனை உரைத்த புத்திகள் கேளா நீச்சனை அவத்தமெத்திய ஆசாபாசனை உளத்தில் மெய்ப்பொருள் ஓரா மூடனை அருளாகி வினையேனை உரைத்த புத்திகள் கேளா நீச்சனை அவத்தமெத்திய ஆசாபாசனை உளத்தில் மெய்ப்பொருள் ஓரா மூடனை அருளாகி உயர்ச்சி பெற்றிடு மேலா மூதுரை அழிக்கு நற்பொருளாயே மாதவ உணர்ச்சி பெற்றிடவே நீ தாளினை அருள்வாயே உயர்ச்சி பெற்றிடு மேலா மூதுரை அழிக்கு நற்பொருளாயே மாதவ உணர்ச்சி பெற்றிடவே நீ தாளினை அருள்வாயே செருக்கி வெட்டிய தீயோராம் எனும் மதத்ததுட்டர்கள் மாசூராதிய சினத்தர் பட்டிடவே வேல் ஏவிய முருகோனே செருக்கி வெட்டிய தீயோராம் எனும் மதத்ததுட்டர்கள் மாசூராதிய சினத்தர் பட்டிடவே வேல் ஏவிய முருகோனே சிவத்தை உற்றிடு தூயா தூயவர் கதிந்த முத்தமிழ் மாலாய் ஓதிய செழிப்பை நத்திய சீலா வீரிய மயில் வீரா சிவத்தை உற்றிடு தூயா தூயவர் கதிந்த முத்தமிழ் மாலாய் ஓதிய செழிப்பை நத்திய சீலா வீரிய மயில் வீரா வரைத்தவர் கரசூலா பாணியர் அதிகுணத்தர தீரா தீர தம்மனத்தியற்படு ஞானா தேசிக வடிவேலா வரைத்தவர் கரசூலா பாணியர் அதிகுணத்தர தீரா தீர தம்மனத்தியற்படு ஞானா தேசிக வடிவேலா வருக்கையில் கனிசாராய் மேலிடு தழைத்த செய்தலையூழே பாய்தர் மருத்துவ குடிவாழ்வே தேவர்கள் பெருமாளே வருக்கையில் கனிசாராய் மேலிடு தழைத்த செய்தலையூழே பாய்தர் மருத்துவ குடிவாழ்வே தேவர்கள் பெருமாளே உயர்ச்சி பெற்றிடு மேலா மூதுரை அழிக்கு நற்பொருளாயே மாதவ உணர்ச்சி பெற்றிடவே நீ தாளினை அருள்வாயே அருத்துவ குடிவாழ்வே தேவர்கள் பெருமாளே கருத்து இதப்படு காமாலீலைகள் இதத்தை நத்திய வீணா வீணிகள் கவட்டு விற்பனை மாயாவாதிகள் பலகாலும் கரைத்து உரைத்திடு மோகா மோகிகள் அழிகுலப்பதி கார்போல ஓதிகள் கடைக்கணில் சுடராயே பாழ்படு வினையேனே. விலை மாதர்களின்
கடைக்கண் பார்வையில் சிக்கி பாழாகப் போகின்ற தீவினைகள் மிகுந்த என்னை உரைத்த புத்திகள் கேளா நீசனே, அவத்தமெத்திய ஆசா பாசனே, உளத்தில் மெய்ப்பொருள் ஓரா மூடனே. உரைத்த புத்திகள் கேளா நீசனே, பெரியோர்கள் சொன்ன நற்புத்திகளை கேளாத இழிந்தோனே, அவத்தமெத்திய ஆசா பாசனே, பயனற்ற மிகுந்த ஆசைகளில் பற்று வைத்திருப்பவனே, உளத்தில் மெய்ப்பொருள் ஓரா மூடனே, சிந்தனை செய்து எது உண்மை என்று ஆராய்ச்சி செய்யாத முட்டாளை, அருளாகி உயர்ச்சி பெற்றிடு மேலா மூதுரை அளிக்கு நற்பொருளாயே, மாதவ உணர்ச்சி பெற்றிடவே நீ தாளினை அருள்வாயே. அருளாகி உயர்ச்சி பெற்றிடு, உன் அருளுக்கு பாத்திரனாக ஆக்கி சிறப்புகள் பொருந்திய மேலா மூதுரை அளிக்கு நற்பொருளாயே, மேலான வேதத்தில் காட்டி காண்பிக்கப்படும் நல்ல பிள்ளையாகி மாதவ உணர்ச்சி பெற்றிடவே நீ தாளினை அருள்வாயே. உத்தமமான தவ ஞானத்தை அடைய உனது திருவடிகளை வழங்க வேண்டும். செருக்கி வெட்டிய தீயோராம் எனும் மதத்த துஷ்டர்கள் மாசூராதிய சினத்தர் பற்றிடவே வேல் ஏவிய முருகோனே. செருக்கி வெட்டிய தீயோராம் எனும் தேவர்களை கர்வத்துடன் வெட்டி வீழ்த்திய பொல்லாதவர்களும் மதத்த துஷ்டர்கள் மாசூராதிய மதம் கொண்ட தீயோர்களான பெரிய சூரபத்மன் முதலான சினத்தர் பற்றிடவே வேல் ஏவிய முருகோனே. சினம் கொண்டவர்கள் அழிய வேலாயுதத்தை செலுத்தின முருகனே. சிவத்தை உற்றிடு தூயா, தூயவர் கதித்த முத்தமிழ் மாலாய் ஓதிய செழிப்பை நத்திய சீலா வீரிய மயில் வீரா. சிவத்தை உற்றிடு தூயா, எப்பொழுதும் மங்கள சுரூபனாக இருக்கக்கூடிய பரிசுத்த மூர்த்தியே. தூயவர் கதித்த முத்தமிழ் மாலாய் ஓதிய, பரிசுத்த பாவலர்களின் மனத்திலிருந்து உதித்த முத்தமிழ் பாக்களை அன்புடன் ஓதுபவரின் செழிப்பை நத்திய சீரா, வாழ்க்கை வளத்தை விரும்பி அருளும் நெறி உடையவனே. தமிழினில் உருகிய அடியவர் இடமுறு ஜனன மரணமதி ஒழிவுற அழிவுறு சரவணபவநிதி எனும் பாடலில். வீரிய மயில் வீரா, உரத்த மாமயில் வீரனே. வரை தவர்க்கு அரர் சூலா பாணியர் அதிகுணத்தரர் தீரா தீரர் தம் மனத்து ஏற்படு ஞானா தேசிக வடிவேலா. வரை தவர்க்கு அரர், கைலைமலை சாரலில் தவம் புரியும் ரிஷிகளுக்கு இறைவனாம் பெரியோன். சூலாபாணியர், திருக்கரத்திலே சூலாயுதத்தை பிடித்திருப்பவர். அதிகுணத்தரர், மேலான குணங்களை உடைய சான்றோர். தீரா தீரர்தம், மிக தைரியசாலியாகிய சிவபெருமானுடைய மனத்து ஏற்படு ஞானா தேசிக வடிவேலா. உள்ளத்தில் பொருந்தி வீற்றிருக்கும் ஞானாச்சாரியனே, கூறிய வேலனே, மத்தப் சடை பரமர் சித்தத்தில் வைத்த கடலோனே. ஒரு பாடல். வருக்கையின் கனி சாராய் மேலிடு தழைத்த செய்தலை ஊடே பாய்தரு மருத்துவ குடி வாழ்வே தேவருள் பெருமாளே. வருக்கையின் கனி சாராய் மேலிடு, பலாப்பழங்களின் சாறு அதிகமாய் வெளிவந்து தழைத்த செய் தலை ஊடே பாய்தரு, செழிப்பான வயற்புறங்களில் பாய்கின்ற மருத்துவ குடி வாழ்வே தேவர்கள் பெருமாளே. மருத்துவ குடியில் வாழும் செல்வமே தேவர்களின் பெருமாளே. மேலான வேதத்தில் சுட்டி காண்பிக்கப்படும் நல்ல பிள்ளையாகி உத்தமமான தப ஞானத்தை அடைய உனது திருவடிகளை வழங்க வேண்டுகிறேன். திருப்புகழ் பாடலையும் விளக்கத்தையும் கேட்டோம். விரிவுரையை பார்ப்போம். தூயவர் கதித்த முத்தமிழ் மாலாய் ஓதிய செழிப்பை நத்திய சீலா. கதித்த என்றால் எழுதல். உள்ள தூய்மை மிக்க அடியவர்களின் திருவாயில் இருந்து எழுந்தவை அரிய முத்தமிழ் பாடல்கள். உலகில் பேசப்படும் மொழிகளுக்குள் தலை சிறந்தது தமிழ் மொழியே. இறைவன் அருளை எளிதிலே பெறுவதற்கு ஏற்ற மொழியும் தீந்தமிழே. இறைவன் சங்கப் புலவரில் தானும் ஒருவனாய் இருந்து தமிழ் ஆராய்ந்தார். பெற்றார் சாம்பன் பொருட்டு உமாபதி சிவத்திடம் சீட்டு எழுதி அனுப்பியது தமிழாலே. சுந்தரருக்கும் சேக்கிழாருக்கும் அருணகிரிநாதருக்கும் அடியெடுத்து கொடுத்தது தமிழிலேயே. முதலை வாய்ப்பட்ட மகனுக்கு உயிர் கொடுத்தது தமிழ். கற்புனையை நற்புனையாக்கியது தமிழ். எலும்பை பெண்ணாக்கியது தமிழ். இறைவனை இரவிலே இருமுறை நடந்து தூது போகச் செய்தது தமிழ். குதிரை சேவகனாக வரச் செய்தது தமிழ். கல் தூணில் காட்சி தரச் செய்தது தமிழ். பற்பல அற்புதங்களை செய்ய வைத்தது தமிழ். இயற்கையான மொழி தமிழ். பேசுந்தோறும் பேரின்பத்தை வழங்குவது தமிழ். தென்றலும் தமிழ் தென்றலாயிற்று. தமிழ் வழங்கும் திசை தென் திசை. அத்திசையிலே இருந்து வரும் மெல்லிய காற்று தென்றல். இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் என்பது நிகண்டு. இனிய காற்று தென்றல்
தமிழ் மாருதம் என்று சேக்கிழாரும் கூறுகிறார். இறைவனுக்கு மிகவும் இனிய மொழி தமிழாகும். இறைவனுக்கு திருஞான சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தமிழ் மாலையை சாத்தி வழிபட்டார்கள். பன்னரம் தமிழால் பாடுவோர் கருளாய் என இறைவனை வேண்டினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். வடமொழியும் தென்தமிழும் மறைகள் 4 மாணவன் என்றார் அப்பர் பெருமான். தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்றார் அவரே. தமிழ் கடவுளும் குறிஞ்சி கிழவனுமாகிய முருகவேள் தமிழ் குடியிலே பிறந்த தமிழ் அணங்காகிய வெள்ளி நாயகியை தமிழ் முறைப்படி களவியலில் மணந்து கொண்டார். களவியலுக்கு இலக்கியமாக வெள்ளியம்மையாரையும் கற்பியலுக்கு இலக்கியமாக தெய்வகுஞ்சிர அம்மையாரையும் திருமணம் புரிந்து உலகிற்கு இரு இயல்புகளையும் இறைவர் அறிவுறுத்தினார். முருகப்பெருமானை தமிழால் பாடி அந்த மாக்கிருதா புஷ்ப மாலையை ஞானமலர் மாலையை சாத்தி வழிபட்டால் இகம் பரம் ஆகிய 2 நலன்களையும் வழங்குவார். அப்பரமனை வாழ்த்தக்கூட வேண்டாம், தமிழால் வைதாலும் வாழ வைப்பார் முருகன். மூடர்களாகிய லோபிகளை தந்தையே தாயே தெய்வமே ஆதரிக்கின்ற வள்ளலே ஆண்மை நிறைந்த அர்ஜுனனே என்று என்ன விதமாக பொழுது பாடினாலும் மனமிறங்கி அரைக்காசும் உதவ மாட்டார்கள். செந்தமிழ் தெய்வமாகிய முருகப்பெருமானை இலக்கண இலக்கிய கற்பனை நயங்களோடு ஒன்றும் அழகாக பாட வேண்டும். பித்தன் பெற்ற பிள்ளை, நீலி மகன், தகப்பன் சாமி, பெருவயிற்றான் தம்பி, பேய்முறையுண்ட கல்வன் மருமகன், புரத்தி கணவன் என்று ஏசினாலும் இன்னருள் புரிவான். அத்துணை கருணை தெய்வம். இதைத்தான் தம்பை முருகன் பிள்ளை தமிழ் பாடியது. பல பைம்பொன் பறக்கம் ஆரமும் அடிவி சொல்லும் சொல் தமிழ் பன்னீரோடு பரிமளம் மிஞ்ச கடப்ப மாலையும் அணிவோனே என்பார் மலரணி எனும் திருப்புகழிலே. இறைவனுக்கு மலர் மாலை சாத்திய பிறகு பன்னீர் தெளிப்பார்கள். அதனால் பரிமளம் மிகுதிப்படும். கடப்ப மலர்கள் முருகனுக்கு சாத்திய பிறகு திருப்புகழாகிய தமிழ் பன்னீர் தெளிக்க வேண்டும். அதனால் வாசனை மிகுதிப்படும். இதனால் திருப்புகழின் பெருமையை நன்கு உணர்தல் வேண்டும். பூமாலை சூட்டுதல் கிரியை நெறி, பாமாலை சூட்டுதல் ஞான நெறி. பல சங்க புலவர்களால் ஆய்ந்து ஒழுங்கு செய்து சிற்பம் செய்யப்பட்ட மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழி ஒன்றே திருக்கயிலாயம் சென்று அரங்கேறியது. சேரபெருமான் நாயனார் பாடி அருளிய திருக்கயிலாய ஞான உலா திருக்கயிலையிலே அரங்கேறியது. மொழிகளுக்குள் முதன்மை பெற்றது தமிழ். நம்பி ஆரூரரை தமிழால் தன்னை பல வகையிலும் பாடுமாறு பணித்தார் பனிமதிச்சடை அண்ணல் என்பதை பெரிய புராணத்தின் வாயிலாக அறிவோம். மற்ற நீ வன்மை பேசி பன் தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பில் பெரிய சிறப்பின் மிக்க அச்சனை பாட்டேயாகும். ஆதலால் மண்ணேல் நம்மை சொல் தமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார். தேடிய அயனும் மாலும் தெளிவுரா 5 எழுத்தும் பாடுவாய் நம்மை என நாடிய மனத்தராகி நம்பி ஆரூரர் மன்றுள் ஆடிய செய்ய தாளை அஞ்சலி கூப்பி நின்று வேதியனாகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாதேனுக்கு உணர்வதந்து உய்ய கொண்ட கோதிலா அமுதே என்று உன் குணப்பெருங்கடலின் நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகிறேன் என மொழிந்தார். அன்பினை அருளின் நோக்கி அங்கனர் அருளி செய்வார். முன்பு என்னை பித்தன் என்றே மொழிந்தனை, ஆதலாலே என் பெயர் பித்தன் என்றே பாடுவாய் என்றார். நின்றவன் பெருந்தொண்டராண்ட வள்ளலை பாடல் உற்றார். சொல்லார் தமிழிசை பாடிய தொண்டந்தனை இன்னும் பல்லாறு உலகிலும் புகழ் பாடு என்று ஒரு பரிவில் நல்லார் வெண்ணை நல்லூர் அருள்துறை மேவிய நம்பன் எல்லா உலகுய புலமையைதான் அருள் செய்தான் என்கிறது பெரிய புராணம். உலகினில் பிறவாமையை வேண்டுவார், அவ்வாறே வேண்டிக் கொள்ளட்டும். ஆனால் நான் பிறவியையே வேண்டுவேன். எப்படிப்பட்ட பிறவி? இனிமையிலிருந்து தமிழ் சொற்களாலான மலர்களை உனக்கு அணிகின்ற பிறவியே அடியனுக்கு வேண்டும் என்றார் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள். சூரியன் சந்திரனாகிய 2 சுடர்களும் மேல்மலை கீழ்மலை ஆகியவற்றிலே விளங்க இடையிலே மலைவடிவாக நிற்பதாவது, இருபுறத்தும் குடங்களை கொண்ட காவடியை தரையிலே வைத்து நிற்பவரை போல தோன்றும் சோனாசல பெருமானே, திருக்கைலி நாயகனே, விரைந்து செல்லும் ரிஷபவாகனராகிய தேவரிடத்திலே பிறவாமை வேண்டுவோர் வேண்டிக் கொள்ளட்டும். இனி தமிழ் சொற்களால் அந்த பாமாலையை தேவரீருக்கு அணிவிக்கக்கூடிய மனித பிரியை அடியேன் வேண்டுகிறேன் என்றார். மருத்துவக்குடி தலைச்சிறப்பை பார்ப்போம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறைக்கு அருகில் உள்ள மருத்துவக்குடியில் அமைந்திருப்பது ஐராவதேஸ்வரர் கோவில். கும்பகோணம் காரைக்கால் சாலையில் திரு ஈழக்குடிக்கு பிறகு இடதுபுறமாக சென்றால் 10 கிலோமீட்டரிலே மேல் மருத்துவக்குடி அடையலாம். இத்தலம் தேவார வைப்பு தலமான எடைக்குளமாகும். கல்வெட்டில் உய்யக்கொண்டான் வளநாட்டு தெரியமூர் நாட்டு ஆணைசூழ் திரு எடைக்குளமுடையார் என்று இருக்கிறது.
சொர்க்கத்தின் ராஜாவான இந்திரனும் அவனது வெள்ளை யானையான ஐராவதமும் துர்வாச முனிவரால் கடவுள் கொடுத்த மாலையை வீசியதால் சதிக்கப்பட்டனர். இந்திரன் தனது ராஜ்யத்தை இழந்தான். ஐராவதம் கருப்பாக மாறியது. இந்திரன் இங்குள்ள சிவபெருமானை வணங்கி இறுதியிலே சாபத்திலிருந்து விடுபட்டார். மருத்துவசுரன் என்ற அரக்கனை சிவன் வதம் செய்த தலம். அதனால்தான் இந்த கிராமத்திற்கு இந்த பெயர் வந்தது. மூலவர் ஐராவதேஸ்வரர் அழைக்கப்படுகிறார். அம்மை அபிராமி என்று அழைக்கப்படுகிறார். சிவனின் லிங்கம் வெள்ளை களிமண்ணால் ஆனது. அது மனிதனால் செதுக்கப்படாமல் தன்னிச்சையாக சுயம்புவாக உருவானது என்று கூறப்படுகிறது. நந்தியின் கல்வுருவம் சிவனை எதிர்கொண்டு அதன் அசல் நிலையிலிருந்து சற்று தள்ளி அமைந்திருக்கிறது. இது பானா நந்தி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது மற்றும் அது மேல்பரப்பில் துளையிடப்பட்டுள்ளது. மருத்துவாசுரனின் நம்புகளால் நந்தி காயமடைந்து தன் எஜமானான சிவனை பாதுகாத்ததாக நம்பப்படுகிறது. ஆவுடையார் சதுரபடி அமைப்பு கொண்டது. முன்னால் இருக்கும் நந்தி மேடையாக இன்றி நீர்கட்டும் அகழி அமைப்பு கொண்டது. பிரசித்தி பெற்ற திருக்கடையூர் அம்மன் கோயிலை தவிர இவளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 5 கோயில்களும் இருக்கின்றன. விநாயகர் தேள் போன்று தும்பிக்கை உடையதால் விருச்சிகி விநாயகர் என்று வணங்கப்பெறுகிறார். இவரை வழிபடுபவர்களின் விஷப்பூச்சி கடிகளை குணமாக்க வல்லவர் என்று நம்பப்படுகிறது. கந்தவேள் ஒரு முகமும் 2 கரங்களுடன் தேவியருடன் நின்ற கோலத்திலே காட்சியளிக்கிறார். கோவில் செங்கல் மற்றும் கல்லால் கட்டப்பட்டது. சோழர் பாணியில் திராவிட கட்டிடக்கலையுடன் கட்டப்பட்டிருக்கிறது. கோபுரம் 6 மாடி உயரம் கொண்டது. இது சோழராணி செம்பியன் மகாதேவியின் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. முருகாசரணம். முகார்ப்பணமஸ்து.